அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோயை பத்தி தாங்க பார்க்க போறோம். சர்க்கரை நோய் ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன ரீசன், இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன, எப்படி இதை கையாளலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். உங்கள யாராவதுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கலாம், இல்ல யாராவது இருக்கவங்களுக்கும் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். ரத்தத்துல சர்க்கரை அளவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். அந்த குறிப்பிட்ட அளவை விட இன்க்ரீஸ் ஆகும்போது சர்க்கரை நோய் நமக்கு வருது. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நான் குறிப்பிடுறேன். எக்ஸாம்பிள் காஃபின்னு எடுத்துக்கோங்களேன். நம்ம காஃபி கலக்கிறோம், நமக்கு கரெக்டான அளவுல சர்க்கரை இருந்ததுன்னா குடிக்க முடியும். இதுவே ஒரு டம்ளர் காஃபிக்கு 10 டம்ளர் சர்க்கரை சுகர் போட்டு கொடுத்தா நம்மளால குடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பிளட்ல சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது நம்மளுக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்க்கரை நோய் ஏன் அதிகரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நமக்கு பிளட்ல ரத்த செல்கள் இருக்கும், அதாவது பிளட் செல்ஸ் இருக்கும். அந்த பிளட் செல்ஸும் குளுக்கோஸும் கரெக்டா மிங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா அது கடைசியில ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். அந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம பிளட் செல்ஸ் தனியா குளுக்கோஸ் தனியா இருந்ததுன்னா ரத்தத்தோட அளவெடுத்து பார்க்கும்போது குளுக்கோஸ் தனியா நிறைய கவுண்ட் காமிக்கும். இதே ரெண்டும் மிங்கிள் ஆயிடுச்சுன்னா குளுக்கோஸோட அளவு கம்மி ஆயிடும். அதனாலதான் அந்த டயக்ராம்லயே புரிஞ்சிருக்கும். நார்மல் பிளட் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, டாட் மாதிரி இருக்கிறது குளுக்கோஸ் மீன்ஸ் சுகர் தான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சுகர் லெவல் கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா அது ரெண்டும் மிங்கிளா இருக்கும் நம்ம நார்மல் பர்சனோட பிளட்ல. இதே சுகர் பேஷண்டோட பிளட்ல பாத்தீங்கன்னா பிளட் லெவல் தனியா இருக்கும், பிளட் செல்ஸ் தனியா இருக்கும், குளுக்கோஸ் தனியா இருக்கும். ரெண்டுமே மிங்கிள் ஆகாம தனித்தனியா இருக்கும். இதை மிங்கிள் பண்ணிட்டோம்னா இந்த பிளட்டோட சுகர் லெவல் கம்மி ஆயிடும். அதை மிங்கிள் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்ம எப்படி சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதோட மெத்தடு. ஆக்சுவலா இந்த சுகர் பேஷண்டோட குளுக்கோஸ் லெவலை எப்படி பிளட் செல்ஸோட மிங்கிள் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இயற்கையாவே நம்ம பாடியில அதை ரெண்டையும் மிங்கிள் பண்றதுக்காக ஒரு திரவம் சுரக்கப்படுது. அதன் பேரு தான் இன்சுலின். இந்த இன்சுலினை யாரு சுரக்கிறா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, கணையம் அப்படிங்கிற ஒரு பேங்க்ரீஸ் தான் சுரக்குது. இது சுரந்து இது ரெண்டையும் மிங்கிள் பண்ண வச்சிருச்சுன்னா நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆயிடும். இதை பொறுத்து இது 2 வகையான சுகரா பிரிக்கப்படுது. டைப் 1 சுகர், டைப் 2 சுகர். டைப் 1 சுகர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சுலின் கரெக்டா சுரந்துட்டு இருந்தாவே இது ரெண்டையும் கரெக்டா மிங்கிள் பண்ணி விட்டுரும். இது கரெக்டா சுரக்காதப்போ, அதாவது இன்சுலின் சுரக்கல அப்படின்னா அதுவும் ரெண்டையும் தனித்தனியாவே தான் வச்சிருக்கோம். அப்ப பிளட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பிளட் செல்ஸ்ல சுகர் லெவல் அதிகமா தான் இருக்கும். அதுதான் டைப் 1. அதாவது கணையம் கரெக்டா இன்சுலினை சுரக்கலன்னா அது ரெண்டும் மிங்கிள் ஆகாது. ரெண்டாவது விஷயம், கணையம் கரெக்டா ஒர்க் பண்ணிருது, இன்சுலினை சுரந்துருது. ஆனா இந்த இன்சுலின் செல்கள் ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது. ஏத்துக்கிட்டாதான் அது ரெண்டையும் மிங்கிள் பண்ணும். ஆக்சுவலா அந்த இன்சுலினை பிளட் செல்ஸ் ஏத்துக்கிட்டு அதை ரெண்டையும் மிங்கிள் பண்ணிக்கும் குளுக்கோஸ் தன் கூட. ஆனா அது ஏத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல அது தனியாவே தான் இருக்கும். இதுதான் டைப் 2. டைப் 1க்கு இன்சுலின் உருவாகாத போது உருவாக்குறதுக்காக நம்ம இன்சுலின் இன்செர்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்திருப்போம். இன்சுலினுக்காக நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி இன்சுலினை சுரக்க வைப்பாங்க. இரண்டாவது விஷயம், நமக்கு ரெண்டாவது டைப் 2 சுகர் நார்மலா எல்லாத்துக்கும் இருக்க சுகர். இந்த சுகர்ல டேப்லெட் மூலியமாவும் நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கங்கள் மூலியமாவும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது கிளியரா புரியறதுக்காக தான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். கீ அப்படிங்கிறது இன்சுலின் அப்படின்னு வச்சுக்கோங்க, வீடுங்கிறது ரத்த செல்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள போக வேண்டிய மக்கள் அப்படிங்கிறது குளுக்கோஸ். இந்த வீட்டுக்குள்ள இந்த குளுக்கோஸை நம்ம அனுப்பணும். அதுக்கு இந்த வீட்டை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்றதுக்காக நமக்கு இன்சுலின் கரெக்டா இருந்துட்டே இருக்கணும். அந்த கீ இல்லைனாலும் குளுக்கோஸ் வீட்டுக்குள்ள போக முடியாது. அப்படி கீ இருந்தது, கரெக்டான கீயா நமக்கு யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த குளுக்கோஸ் வீட்டுக்குள்ள போக முடியாது. இதுதான் சின்ன கான்செப்ட். இந்த கான்செப்ட்னாலதான் நமக்கு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் பாத்தீங்கன்னா, யூரின் அடிக்கொருக்கா வரும். ஏன் அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் தனியா இருக்கங்காட்டி உங்களுக்கு யூரினரி இதை இது பண்ணிட்டு செக்ரிகேட் பண்ணிட்டே இருக்கங்காட்டி யூரின் அதிகமா வரலாம். தண்ணி, நாக்கு வறட்சி அதிகமாகும், தண்ணி அதிகமா எடுத்துப்போம், ஃபுட் அதிகமா எடுத்துப்போம்.
பார்த்துப்போம். ஃபுட்டு கேட்டுட்டே இருக்கும். டைமுக்கு ஃபுட் இல்லைன்னா தலை சுத்தும், தள்ளி விடும், இல்லைன்னா அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி சென்ஸ் இருக்கும், கண்ணு சரியா தெரியாது, கால் வலி, காலில் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுக்க வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம சுகரை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இத டைப் 1 சுகரா இருந்ததுன்னா இன்சுலின் போட்டுக்கலாம். டைப் 2 சுகரா இருந்ததுன்னா நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுத்துக்கலாம். இது கூட நம்மளால கரெக்டான உணவு பழக்க முறை, உடற்பயிற்சி இது ரெண்டையும் மேற்கொண்டோம்னா கண்டிப்பா அதை தவிர்த்துக்க முடியும். உணவு பழக்கம் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்துட்டு நம்ம வந்து நிலத்துக்கு அடியில விளையக்கூடிய பொருட்கள், அதாவது உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பீட்ரூட் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் தவிர்த்தோம்னா, கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படின்னா ஒரு 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவே இந்த உணவு பழக்கங்கள்ல பேலன்ஸ் வந்துடும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறது பேசிக்கா 4 டைப்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா வாக்கிங், ஜாக்கிங் அதெல்லாமே ஏரோபிக் எக்ஸசைஸ்ல வரும். செகண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க வெயிட் லிஃப்ட் பண்றது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் வரும். தேர்ட் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது யோகா பண்றது எல்லாமே ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்க்கு கீழே வரும். ஃபோர்த் வந்து பேலன்சிங் எக்ஸசைஸ். நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது, சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு கால்ல நிப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாமே பேலன்ஸ் எக்ஸசைஸ்ல வரும். இந்த 4 எக்ஸசைஸ்லயுமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஆவது எடுத்துக்கும் போது நமக்கு வந்து சுகர் லெவல் கரெக்டா வரும். அபியோட்டிக் எக்ஸசைஸ்ல வந்துட்டு நம்ம வாக்கிங் போலாம். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்ல அட்லீஸ்ட் ஒரு காய்கறி கூட வாங்கணும், காயெல்லாம் கடையில வாங்கணும்னா நம்மளே தூக்கிட்டு வரலாம். ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்க்கு ஒரு சின்ன சின்ன யோகாஸ் பண்ணலாம். பேலன்ஸ் எக்ஸசைஸ்க்கு நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பவர், ஒரு கால்ல நிக்கிறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் மேற்கொள்ளும் போது சுகரை கண்டிப்பா நம்மளால கண்ட்ரோல் வர முடியும். எல்லாருமே சுகர் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.